ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி பாருங்கள், மதுரை தண்ணி சட்னி தான். சொரக்காய் தோசைக்கு மதுரை தண்ணி சட்னி வச்சு தான் இன்றைக்கி நான் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல காரசாரமான ஒரு சட்னி. இந்த மதுரை தண்ணி சட்னிக்கும் இந்த தோசைக்கும் சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனலான உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி நம்ம சொரக்காய் வச்சு தான் ஒரு தோசை செய்ய போகிறோம். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சொரக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு குட்டி சைஸ் தான் இது. இதுலேயும் நான் பாதி தான் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் சீவிக்கலாம். காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கலாம். இதில் பாதி தான் நான் போட போகிறேன். பாதி போதுமானதாக இருக்கும் எங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே தோல் சீவிட்டேன். உப்பு பாதி போட்டுட்டு மீதி பாதியை நான் வேறு டிஷ் செய்ய வச்சுக்கிட்டேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆனால் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஒரு கப் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல்லு பூண்டு, பெரிய பூண்டு, இது கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இதை இட்லி மாவில் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு தான். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் தோசை மாவு பதத்துக்கு நான் கலக்கிக்கிறேன். பாருங்கள், ஒரு தவா வச்சு ஹீட் ஆனதும் நான் தோசை ஊற்றிக்கிறேன். இந்த சொரக்காய் தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹெல்த், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்க வெயிட் கம்மியாக இருந்தால் நம்ம பார்க்கலாம். சுற்றிலும் நல்லா ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் போட்டு நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். நம்மளுடைய சொரக்காய் தோசை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இன்னொரு தோசையும் அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பொழுதுமே வெறுமே தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இன்னொரு தோசையை நான் ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசை செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்தது, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். நம்மளுடைய சொரக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக நான் மதுரை தண்ணி சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். இதுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியான நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் ஆயிலில் வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இதை நான் ஆற வச்சு நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணி சட்னிங்கிறனால தண்ணி கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தாராளமாக விட்டுக்கலாம். அப்புறம் நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அப்போ தான் நம்ம காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
ஒரு தட்கா ஃபேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணும். மதுரை தண்ணி சட்னினாவே சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். இது ஒரு வரமிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் இது நல்லா வதங்கி வரணும், கோல்டன் கலருக்கு வரணும். பாருங்கள், நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சட்னியில் ஊற்றிக்கிறேன். கரண்டி கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. நம்மளுடைய சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பரிமாறிக்க வேண்டியதுதான். பாருங்கள், நான் 2 தோசை சுட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஊற்றி சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.